ஹாய் செலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ இருந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண வரையே கிடையாது. ஒரு கொஞ்ச நாளாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த கமெண்ட்ஸை ரேண்டமாக எடுத்து ஒரு 5-6-10 கமெண்ட்ஸுக்கு வந்துட்டு நான் ரிப்ளை பண்ண போகிறேன். இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கமெண்ட் அப்படின்னா, நான் போன வீடியோவில் வந்துட்டு யூடியூப் அப்டேட்டு நான் ரொம்ப பொய் சொல்கிறேன், நான் அந்த மாதிரி வந்துட்டு வீடியோ போட்டிருந்திருப்பேன். லாஸ்ட்டு வீடியோ, இந்த வீடியோக்கு மொதல் வீடியோ, அந்த இதில் வந்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்துட்டு நிறைய பேர் இல்லாட்டினாலும் ஒரு 6-7 பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு போன வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களுமே பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவில் போய் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு அந்த இதில் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வீடியோ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஒரு ஆள் வந்துட்டு என்ன பண்ணுறான்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக கூட பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கு வந்துட்டு அந்த பாப்பா சொன்னால், இல்லைக்கா வீடியோவை ஃபுல்லாக தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதுக்கு நான் வந்துட்டு அதிலே ரிப்ளை கொடுத்துருந்துருப்பேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ வந்துட்டு நான் சில பேரை என் கூட இருந்து அவங்க ஃபோனை பார்த்தவரை சொல்கிறேன், நான் ஒன்றும் சொல்லலை, நீ பார்ப்பேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து அதுதான், நான் வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாப்பா வந்து பண்ணியிருந்தான். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், என்னது அப்படின்னா, யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு அந்த மாதிரி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, யூடியூப் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வேணால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. யூடியூப் ரிலேட்டடாக நான் போடுறதுனால எடுத்து கூட நான் சர்ச் பண்ணி யூடியூப் ரிலேட்டடாக நான் என்ன பண்ணுறேனோ அந்த இதை வந்துட்டு போடலாம். பட் ஆனால் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த இதை கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பற்றி மட்டும் வீடியோ போடுற மாதிரி இருக்கும், உங்களுக்குமே அதுக்கான ஆன்சர் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்பில் என்ன தெரியலை, என்ன டவுட்டோ, ஸோ அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா, நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன், இனிமேல் வந்து நான் எதுவுமே ஸ்டார்டிங்லலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன், வீடியோஸு ஒரு மாதிரி நான் பேசியிருந்தேன் இல்லையா, ஸோ வீடியோஸ் போடுறதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு என்னோடய ஃப்ரெண்டாக என்னை வந்து டீ போட்டு பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு சரியாக யாருன்னு தெரியலை, சாரி, நேமோடு எனக்கு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு சரிங்க என்னோடய ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் இப்போ கெஸ் பண்ணி சொல்கிறேன், யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. நீ ஏன்டி இப்படி சொல்லிட்ட, நீ வந்து டிமோட்டிவேட் ஆகாத அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு அப்படி தான் நான் இருப்பேன். பட் ஆனால் சில பேரை பார்க்கும்போது நான் வந்து கூட இருந்து பார்க்குறேன், அப்புறம் எங்கேயாச்சும் எதையாவது கேட்டுறேன், அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட்டிருந்தேன். ஓகே, 4th or 5th தெரியல. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, நீ எப்பவும் போயே இப்படி சொல்லிட்ட, நீ எப்பவும் போலையே வீடியோ போடு, நீ சொல்கிற அந்த செல்லக்குட்டீஸ் வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த சொன்ன ஒரு நாள் தான் நான் இப்போயுமே ஸ்டார்டிங்கில் வந்து செல்லக்குட்டீஸ் தான் சொல்லியிருப்பேன், மற்ற எதுவுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். அப்படி ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம பண்ணலாம், அதனால் தப்பு இல்லை. ஸோ எனக்குமே அந்த இது பிடிச்சிருந்தது, அதனால் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஹாய் செல்லக்குட்டீஸ் அந்த மாதிரி வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நான் போன வீடியோவுக்கு வந்துட்டு இது கொஸ்டின் வந்ததுக்கு நான் மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்திருக்கும்ல, அந்த இதை பார்க்கலாமா? எல்லாமே ஹார்ட்டு, அப்புறம் வந்துட்டு இமோஜி சிம்பிள்ஸ் அது மாதிரி தான் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்க ஹார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நானுமே அவங்களுக்கு அதிலே ஹார்ட் கொடுத்துருப்பேன். எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருப்பேன். இப்போ கொஸ்டினுக்கு வந்துட்டு கொஸ்டின் ரிலேட்டாக கேட்டவங்க அதில் நம்ம கரெக்டாக பதில் சொல்ல முடியாதனால தான் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்படின்னா, நான் வந்துட்டு என்னோடய வீட்டுக்காரருக்கு எங்கள் சாருக்கு வந்துட்டு நான் அவங்களோட கம்பெனியில் போயிட்டு சாப்பாடு கொடுக்க போயிருப்பேன், ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு தலையில் வேப்பலை வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, பட் ஆனால் நான் நான்வெஜ் கொண்டு போனேன் அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு தலையில் வந்து வேப்பலை வச்சுருந்தேன், ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை. ஓகேவா? ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 or 5 monthsக்கு அப்புறம் நான் ரிவீல் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்துட்டு நான்வெஜ் கொண்டு போனால் அந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் இருக்குது போல், எங்கள் அம்மா அந்த மாதிரி வச்சு விட்டாங்க, அதனால் நான் வந்துட்டு வேப்பில் வச்சுருந்தேன், ப்ரெக்னெண்ட்டாக கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே சூப்பர் தைரியமாக இருங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நான் ரொம்ப தைரியமான பொண்ணு தான், என் கூட பழகுறவங்களுக்கு தெரியும். நான் எல்லா விஷயத்துலையுமே தைரியமாக தான் இருப்பேன், தப்பு பண்ணால் அப்படி மட்டும்தான் பயப்படுவேன். ஸோ மித்ததுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன், எல்லாத்துக்குமே தைரியமாக தான் இருப்பேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா, வந்து டிமோட்டிவேட் ஆக மாட்டேன். எனக்கு அப்படி தான் இருந்தது.
சரி ஒரு 7 பேர் 6 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு எனக்கு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கதை பார்க்கும்போது நம்மளுக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேராவது இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு மனசை தேற்றிட்டு நான் வியூஸ் போனால் போகுது, லைக் வந்தால் வருது, நம்மளோட கடமையை நம்ம கரெக்டாக செய்வோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு என்னது, கேள்வி திமிராக இருந்தால் பதில் திமிராக தான் இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு யாருன்னு தெரியலை, அதுதான் கரெக்டு. நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட பணிஞ்சு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அது யாராக இருந்தாலும் எல்லாருமே மனுஷங்க தான் அந்த உலகத்தில். அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டு எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் அந்த ரேஞ்சுக்கு, அவங்க என்ன ரேஞ்சுக்கு பேசுகிறாங்களோ அந்த ரேஞ்சுக்கு தான் நம்மளும் பேசணும். ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான். துட்டு வேணால் பெருசாக இருக்கலாம், அது அவங்கக்கிட்ட இருந்திருக்கலாம், நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம், அது அவங்களோட வச்சுக்கலாம். ஓகேவா, நீங்கள் சொன்னது வந்துட்டு கரெக்டு தான். நானுமே எப்பயுமே அப்படி தான் இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு ஷேக் குடிக்கிற மாதிரி மினி விளாக் போட்டிருப்பேன். ஸோ அந்த இதில் வந்துட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இது டோட்டலாக வேஸ்ட்டு, நான் வந்துட்டு சைட் எஃபெக்ட்டு நானும் யூஸ் பண்ணேன், சைட் எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு, ஸோ இது இப்போ தெரியாது ஃப்யூச்சரில் தெரியும், இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சிஸ்டர். நான் வந்துட்டு இதில் சொல்கிறதுக்கு வந்து எதுவும் இல்லை. எதுக்கு அப்படின்னா, ஒரு சில உடம்பை பொறுத்து இருக்குது. நம்ம வந்துட்டு நம்ம போய் பார்த்துருப்போம்ல, அந்த சென்டரில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம அந்த ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. 100% வந்துட்டு அதுக்காக நம்ம எதுக்கு சாப்பிட்றோமோ அந்த இதுக்கு வந்துட்டு ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கமெண்ட் அப்படின்னா, நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர் அப்படின்னு ஒரு அண்ணா கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர். நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அடுத்த கொஸ்டின் என்னது அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு முடியாத வீடியோ வந்து ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி எப்போயோ போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தேன். ஸோ அதுலேயுமே ஒரு சிஸ்டர் வந்துட்டு பார்த்துட்டு, அது நம்ம ரிலேட்டிவில் இருக்கிறவங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க, எல்லாருமே பார்க்குறது யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருக்காங்க. இது பண்ணு, வீட்டிலே ஏதாவது பண்ணு அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க குழந்தைங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு இது கூட யாருமே சொல்லலை. சரி, நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம், இருக்கட்டும். அந்த ஒரு சிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, நான் நெப்ளைசர் வச்சுருந்தோம், அந்த வீடியோவில் வந்துட்டு நெப்ளைசர் வச்சுருந்தோம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். நெப்ளைசர் வச்சுருந்ததுனால இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய பையனுக்குமே அப்படி தான் இருந்தது. இதை வந்துட்டு யூஸ் பண்ண பழகிடும் அப்படியே குழந்தைங்களுக்கு. இது வச்சாதான் சரியாகிற மாதிரி. அது வந்து சளிக்கு வைக்கிறது. சளி வந்துச்சு அப்படின்னா அவள் ரொம்ப மூச்சு வாங்குறாளா, ஸோ அதனால் சளிக்கு வைக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க சிஸ்டர், இது வச்சா இதே பழக்கத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து செகண்டு கமெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரே சிஸ்டர் தான். வீட்டில் வந்துட்டு ஏதாவது ரெமெடிஸ் பண்ணி கொடுங்க. தேனில் வந்துட்டு தேனில் மிளகு இடித்து பொடியாக்கி போட்டு கொடுங்க. அப்புறம் வந்துட்டு இஞ்சியும் தேனும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அது மாதிரி சொல்லியிருந்தாங்க, எனக்கு சரியாக தெரியலை. அது வந்து ஒரு 3 நாளைக்கு 3 தடவை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் ஓகே தேங்க்யூ சிஸ்டர், நெக்ஸ்ட்டு இதிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். நான் ஒரு தடவை கொடுத்தேன், ஆனால் ஒரு நாளைக்கு காலையில் மட்டும் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்தேன். ஒரு நாள் தான் கொடுத்தேன், நான் அது கண்டினியூவாக கொடுக்கல பயந்துக்கிட்டு. ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து யூஸ் பண்ணலை. இனிமேல் வந்து அவங்க பையனுக்கு வந்து அப்படி தான் பண்ணுவாங்களாம். ஸோ இனிமேல் வந்துட்டு நம்மளுமே சளி வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகாமல் நம்ம வீட்டு வைத்தியத்தை வச்சே சரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கொஸ்டின் அப்படின்னா, நான் வந்துட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கங்க்ராட்ஸ் அக்கா அப்படின்னு. அதுவுமே நம்மளுக்கு என் வீட்டுக்கார் கூட வேலை பார்க்குற ஒரு அண்ணா தான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. எனக்கு விஷ் பண்ண, எனக்கு கமெண்ட் பண்ண இன்ஸ்டாலையுமே இதுலேயுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்துட்டு கங்க்ராட்ஸ் சொன்னவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு வீடியோக்கு பாப்பாவுக்கு அடிக்கடி இது மாதிரிலாம் வருது, என்ன பண்ணலான்னு தெரியலை அப்படின்ற மாதிரி போட்ட ஒரு வீடியோக்கு அது லாங் வீடியோவா ஷார்ட்ஸான்னு எனக்கு சரியாக தெரியலை. அந்த வீடியோவுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் நீ பெருசாக எதுவும் எடுத்துக்காத, ஃப்ரீயாக விடு, ஃபீல் பண்ணாத, கரெக்டான செக்கப் ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா டெஸ்ட்டுமே எடுங்க, அப்போ வந்துட்டு என்ன இருக்குது, என்னாச்சு அப்படின்னு, பாப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு எல்லா செக்கப்புமே பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அவளுக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை. அவள் வந்து கூலிங்காக ஏதாவது சாப்பிட்டதுனால டக்குன்னு அவளுக்கு சளி பிடிச்சிருது. அப்புறம் வந்துட்டு ஃபீவர் ஏன் வருது அப்படின்னா, சளி பிடிக்கிறது வந்து அந்த கூலிங்காக ஐட்டம் ஏதாவது சாப்பிட்றதுனால சளி பிடிச்சிருது. ஃபீவர் வந்துட்டு அவள் கண்ணை தேய்க்கிறாள், கண்ணை போய் செக் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்ணை தேய்ச்சி அந்த கண்ணில் வந்துட்டு புண்ணு வர்றதுனால கண்ணீர் வரும்ல. ஸோ கண்ணீர் வரவும் அவளுக்கு வந்துட்டு
கண்ணீர் வர தடும்பு பிடிச்சிச்சு அப்படின்னா ஃபீவர் வந்துடுது. ஸோ இதுதான் ரீசன் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. இனிமேல் அவளுக்கு எதுவும் வரக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே என் பிள்ளைக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நானுமே அவளை பார்த்து வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு அது மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ஹார்ட்டு அப்புறம் சூப்பர் அந்த மாதிரி தான் வீடியோஸ்க்கெலாம் கமெண்ட் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி நான் என்ன சொல்ல அப்படின்னு தெரியலை. ஓகேவா? இது வரைக்கும் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்னுமே ஏதாவது என்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப் சம்மந்தமாக நான் வந்துட்டு வீடியோ போடணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன யூடியூப்பில் டவுட்டோ அதை எனக்கு அந்த ரிலேட்டடாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதையே ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இந்த vlog வந்து இப்போ இந்த நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஓரளவு ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.